ராமேஸ்வரம்ங்கிற அழகான ஒரு சின்ன கிராமத்தில் கண்ணன்னு ஒருத்தன் இருந்தான். அவன் காட்டுக்குள்ளே நடந்து போய்க்கிட்டே இருந்தான். அந்த இரவு நேரம் அவன் நடந்து போய்க்கிட்டே இருக்கும்போது மரத்துல இருந்து ஒரு பேய் அவனை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு நல்ல விருந்து தான் போல. ஒரு மனுஷனை சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு. இன்னைக்கு அவனை முழுசா நம்ம சாப்பிட்ற வேண்டிதான். இந்த இரவு நேரம் கொஞ்சம் கூட பயம் இல்லாம நம்ம காட்டுக்குள்ளேயே வந்திருக்கானே. அப்படி சொல்லிட்டு அந்த பேய் கண்ணை முன்னாடி நின்றுச்சு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த இரவு நேரத்துல இந்த காட்டுக்குள்ள நீ ஒத்தையில வருவ? நானும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால இன்னைக்கு நான் உன்னை சாப்பிடாம விட மாட்டேன். என் பசி தீர்ற வரைக்கும் உன்னை சாப்பிட போடுறேன். உனக்கு என்னை பார்த்து ரொம்ப பயமா இருக்கா? நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. எனக்கே வாழை பிடிக்காம தான் நான் இந்த காட்டுக்குள்ளே வந்தேன். அதனால எனக்கு உன்னை பற்றிலாம் பயம் இல்லை. நீ என்னை கொல்லுன்னா கூட கொன்னுக்கோ. என்னாச்சு? உனக்கு என்ன காதல் தோல்வியா? நீ லவ் பண்ணி ஏதாவது பொண்ணை உன்னை ஏமாத்திட்டாளா? இப்பெல்லாம் இந்த பேரை சொல்லிதான் நிறைய பேர் காட்டுக்குள்ள சாக வராங்க. அதான் கேட்டேன் உன்கிட்டயும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு கல்யாணம் முடிஞ்சு குழந்தைகளே இருக்குது. நான் செஞ்ச வேலையில் எனக்கு கொஞ்சம் நஷ்டமாயிட்டு. அதனால் என் பொண்டாட்டி என்ன திட்டா. ரொம்பவே நான் கஷ்டத்தில் இருக்கேன். இதுக்கு மேலே எனக்கு வாழ பிடிக்கல. அதான் நான் சாக போகிறேன். அட பைத்தியக்காரா, பொண்டாட்டி திட்டுறான்னு எல்லாரும் சாக போனா அந்த உலகத்துல ஒருத்தர் கூட வாழ முடியாது. இதெல்லாம் நினைச்சு சாவாங்கல்ல. அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும். வேற என்ன பண்ணுறது? நான் பண்ண தொழிலில் நஷ்டமாயிட்டு. கடன்காரங்கெல்லாம் சுற்றி மொய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே போனாலும் வேற வழி தெரியாமல் தான் நான் அந்த முடிவையே எடுத்தேன். டேய் பைத்தியக்கார, கடன் அடைக்க முடியல, கடன் தொல்லை தாங்கிட்டுன்னு எல்லாரும் காட்டுக்குள்ள வந்து சாக போனா நாங்க எங்கடா போறது? நானே மனிதர்களுக்கு பயந்துதான் இந்த காட்டுக்குள்ள வந்து கிடக்கேன். ஆனா நீங்களும் இங்கேயும் வந்து எங்களை பாடாப்படுத்துறீங்களே. சரி, நான் உனக்காக இல்லைனாலும் உன் குழந்தைக்கு உன் மனைவிக்காக ஒரு பொருள் தாரேன். ஆனா அதுல ஒரு கண்டிஷன். இந்த பொருள் உன்கிட்ட எத்தனை இருக்குன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. எப்படி வந்துச்சுன்னு தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் போது ஒவ்வொரு பொருள் காணாம போகும். நீ தான் அதை பத்திரமா பார்த்துக்கணும். இதுல 1000 பொற்காசு இருக்கு. இதை வச்சு நீ உன் கடனெல்லாம் அடைச்சு ரொம்ப சந்தோஷமா இரு, சரியா? ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இது எப்படி வந்துச்சுன்னு யாருக்கெல்லாம் தெரியுதோ அப்பப்போ ஒவ்வொரு காயின் மறைஞ்சு போயிடும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நீ, சரியா? ரொம்பவே நன்றி பேயக்கா. நான் கடனில் இருக்கும்போது ஒருத்தர் கூட எனக்கு சாப்பாடு கூட போடலை. ஆனால் நீங்கள் எனக்கு 1000 பொற்காசு தந்து உதவி இருக்கீங்க. அதனால் என் வாழ்க்கை முழுவதும் இதை நான் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவேன் பேயக்கா. என்றைக்கும் உங்களை நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். ஒரு நாளும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன். இந்த உதவிக்கு நான் எப்படி உங்களுக்கு கைமாறு செய்கிறதுனே தெரியல. ஆனால் ரொம்ப நன்றி பேயக்கா. நல்ல ஞாபகம் இருக்கட்டும், இந்த காசு நான் தான் தந்தேன்னு யாருக்கிட்டையும் நீ சொல்லக்கூடாது. அப்படி சொல்ல சொல்ல உன் காசு மறைஞ்சு போயிரும். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. புரியுதா? சரின்னு சொல்லிட்டு கண்ணை அந்த பணம் எடுத்துட்டு அந்த காட்டுக்குள்ள ஓடி நடந்து வீட்டுக்கு போக ஆரம்பிச்சான். அவன் நடந்து போய்கிட்டே இருந்த பாதையில எதிர ஒரு பாட்டி வந்து அவன் முன்னாடி நின்னாங்க. பேராண்டி, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏதாவது சாப்பிட இருந்தா குடுடா, இல்லை பைசா இருந்தாவது குடுடா. என்ன இவ்வளோ நேரம் நம்ம கையில் பைசா இல்லை, ஆனால் பைசா வந்த உடனே இந்த பாட்டி வந்து கேட்குது. இதில் எதுவும் இருக்குமோ? அது எதுக்கு நம்ம வம்பு? அந்த பேய் என்ன சொல்லிச்சு? யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாத, யாருக்கிட்டையும் எதுவும் கொடுக்காதன்னு சொல்லிச்சு. அதே மாதிரியே நம்ம செய்வோம். சாரி பாட்டி, என்கிட்ட எதுவுமே இல்லை, என்னை மன்னிச்சிருங்க. நான் என் பொண்டாட்டியை தேடி வீட்டுக்கு போகிறேன். அப்புறமும் வந்தால் என்னால் முடிஞ்ச ஏதாவது பண்ணுறேன். ஆனால் இப்போதைக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. அப்படி சொல்லிட்டு கண்ணை அங்கேருந்து கிளம்பிட்டான். சிந்து, எப்படி இருக்க? 2 நாள் நான் அந்த ஊரை விட்டே போயிட்டேன். ஏன்னா நீ கொஞ்சமாவது தேடினியா? என்னை தேடி ஏதாவது கவலைப்பட்டியா நீ? ஆமாம், 2 நாள் நீங்கள் எங்கே போனீங்க? என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் எங்கே போனீங்க நீங்கள்? வீட்டு வேலையாவது பார்த்துட்டு வீட்டில் இருக்கலாம். வெளி வேலையை தான் உங்களால் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் அதையும் பார்க்காம நீங்கள் எங்கேயாவது ஓடி போய் இருந்துருங்க. இந்தாம்மா சிந்து, இதில் 1000 பொற்காசு இருக்குது, சரியா? இதெல்லாம் வச்சு நம்ம கடனெல்லாம் அடைச்சிட்டு நம்ம இனிமேல் சந்தோஷமாக இருப்போம். இனிமேல் நீ என்னை அவனை இவனை திட்டுற வேலைலாம் வச்சுக்கிடாத. நான் பொறுப்பாக தான் இருக்கேன், சரியா? எப்படிங்க இவ்வளோ பணம் உங்ககிட்ட வந்துச்சு? அதுவும் 2 நாளில். நீங்கள் ஒரு வாரம் வேலைக்கு போனால் கூட இவ்வளோ சம்பாதிச்சுக்கிட மாட்டீங்களே. எப்படி வந்துச்சு? எங்கேயாவது திருடுறீங்களா? இல்லை எங்கேயாவது இருந்து எடுத்தீங்களா?
கண்ணன் தன்னோட மனசில் நினச்சிக்கிட்டான், இது நம்மளோட பொண்டாட்டி தானே, இவ வேற யார்கிட்ட சொல்ல போறா, அதனால் இதை இவகிட்ட மட்டும் சொல்லுவோம், அப்போ தான் இவ சண்டை போடாமல் இருப்பா, இல்லைனா அது எப்படி வந்துச்சு இது எப்படி வந்துச்சுன்னு நம்மக்கிட்ட வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பா, இவ வேற யார்கிட்ட சொல்ல போறா அப்படின்னு நினச்சிட்டு அந்த விஷயத்த தான் பொண்டாட்டி சிந்துக்கிட்ட மட்டும் சொன்னான். இங்கே பாரு சிந்து, நீ சண்டை போட்டோன்னா நான் உன்கிட்ட கோச்சிக்கிட்டு ஒரு காட்டுக்குள்ளே போனேன். அங்கே தான் ஒரு பேயக்கா எனக்கு இதை தந்தாங்க. ஆனால் அது யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. நான் உன்கிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்கேன், சரியா? நீயும் யார்கிட்டயும் சொல்லிடாத. அப்படி சொல்லிட்டு கண்ணன் அங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டான். இனிமேல் நாளைக்கு கடனெல்லாம் கொடுத்துடலான்னு ஒரு நிம்மதியில் போனான். அடுத்த நாள் விடிஞ்ச உடனே கண்ணன் தான் பொண்டாட்டியான சிந்துவை கூப்பிட்டான். சரி சிந்து, அந்த பொற்காசெல்லாம் எங்கே வச்ச? போய் எடுத்துட்டு வா சீக்கிரமாக. கடன்காரங்களுக்கு எல்லாம் நான் கடனை கொடுத்து முடிக்கணும், இல்லைன்னா அவங்க என்னை கொன்னே போட்டுருவாங்க. போ சீக்கிரமாக போய் அந்த பணத்தை எடுத்துட்டு வா. எதுக்குங்க இப்படி கத்துறீங்க, ஏன் இப்படி கத்துறீங்க, எல்லா பைசாவும் நான் வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கேன், வாங்க வீட்டுக்குள்ளே போய் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து தரேன், சரிங்களா? இங்கே கொஞ்சம் பொறுங்க, நான் போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன். கொஞ்ச நேரம் கழித்து சிந்து வந்து சொன்னா, என்னங்க என்னை மன்னிச்சிருங்கங்க, நம்ம பைசா வச்ச இடத்துல ஒரு பைசா கூட இல்லை. என்னடி சொல்கிற? நைட்டு உன்கிட்ட தானே நான் எல்லாத்தையும் தந்து வச்சேன். அதுக்குள்ளே நீ எங்கே எல்லாத்தையும் போட்ட? எனக்கு இப்போ வேணும், அதை கொடுத்தா தான் கடன்காரன்ட்ட இருந்து நான் என்னால் தப்பிக்கவே முடியும். நான் என்னங்க பண்ணுவேன், நீங்கள் தந்த பைசாவை சரி 999 ரூபாய் இருக்கு, அதை அப்படியே கொண்டு அந்த தங்க காசு அங்கே தாங்க வச்சேன், ஆனால் இப்போ பார்த்தா இல்லைங்க. ஏய், நீ இந்த ரகசியத்தை வேற யாருக்கிட்டையாவது சொன்னியா? அதை மட்டும் நீ ஒழுங்கா இப்போ உண்மையை என்கிட்ட சொல்லிடு. இல்லை இங்கே நடக்க போகிறதே வேற, பார்த்துக்கோ. போனால் போது, ஒரே ஒரு தங்க காசு தானேன்னு நினச்சி எங்கள் அம்மா கிட்ட மட்டும்தாங்க சொன்னேன், வேறு யாருக்கிட்டேயும் சொல்லலை, ஆனால் அது இப்படி ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கலங்க. அடியே, போனா போதும், நீ உங்கள் அம்மா கிட்ட மட்டும் சொல்ல. உங்கள் அம்மா ஒரே நாள் நைட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்ல. இந்த 1000 பொற்காசும் நம்மளை விட்டு போச்சடி. ஏண்டி இப்படி பண்ணுன? சொல் பேச்சே கேட்க மாட்டியா நீ? சரிங்க, போனது போச்சு, இனிமேல் நம்மளால் அதை ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம மறுபடியும் போய் அந்த பேயக்கிட்ட நம்ம கேட்டு பார்க்கலாமா? ப்ளீஸுங்க எனக்காக வாங்குங்க, போய் கேட்டு பார்ப்போங்க. பேயக்கா தருவாங்களான்னுலாம் தெரியாது. சரி வா, உனக்காக வேணா வந்து கேட்டு பார்க்க. வேற என்ன பண்ண? கடன்காரன் தொல்லை வேற தாங்க முடியல. வா பேய் என்னன்னு கேட்போம். ஆனால் ஒன்னடி, இரவு வரைக்கும் நம்ம காத்திருந்து தான் ஆகணும். ஏன்னா பேயக்கா நைட்டு தான் அங்கே வருவாங்க. அதை நம்ம இரவு வரைக்கும் காத்திருந்துட்டு அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே போகலாம். சரி. அதுக்கப்புறம் இரவு நேரம் ஆனதுக்கப்புறம் சிந்துவும் கண்ணனும் அந்த காட்டுக்குள்ளே போய் அந்த பேயக்காவை பார்க்க போனாங்க. பேயக்கா நீங்கள் தந்த 1000 பொற்காசு தெரியாமல் தொலைச்சிட்டோம்க்கா. மறுபடியும் எனக்கு அதே மாதிரி தந்து உதவிங்களாக்கா? ஏண்டா டேய், உன் கையில் 1000 பொற்காசு இருக்கும்போது ஒரு பாட்டி வந்து சாப்பாடு கேட்டாங்க. ஒருவேளை சாப்பாடு கூட நீ வாங்கி தரல. மனுஷங்களே மனுஷங்களுக்கு உதவி பண்ண மாட்டீங்க, ஆனால் நான் மட்டும் உனக்கு உதவி பண்ணணுமாடா? பேயக்கா தயவு செய்து கொஞ்சமாவது எங்களுக்கு இறக்குக்கணும் காட்டுங்கக்கா. இப்படி பிடிவாதமாக இருக்காதீங்கக்கா, ப்ளீஸ் அக்கா. கண்டிப்பா இனிமே என்னால உனக்கு உதவி பண்ண முடியாது. அதுல கொஞ்சம் கூட எனக்கு விருப்பமே இல்லை. இங்கிருந்து போ. இப்படி தான் சில ரகசியங்கள் நம்மளோட இருக்கிறதே ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 2 பேரும் அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு ஏமாந்து போயிட்டாங்க. இப்போ விடுகதை கேட்குறதுக்கான டைம். அம்மா சிலையை மடிக்க முடியாது, அப்பா பணத்தை எண்ண முடியாது. தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸை இதே மாதிரி பெஸ்ட் ஸ்டோரிஸ் கேட்கணும்னா எங்க பெஸ்ட் ஸ்டோரி டைம் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.